ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் சம்பந்தமான டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன். இதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சில டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிடுறேன். தொடர்ந்து நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் ஜூமில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நோ காஸ்ட் மீட்டிங், அதை நான் சொல்லிடுறேன். ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா? எனி டைப் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னாலும், பழைய அட்டை மாதிரி இருந்தாலும், புதுசில் ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும், எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோவில் டேட் அண்ட் நேம் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணுமா? நீட் அப்ளிகேஷனுக்கு என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ யூஸ் பண்ணணுமோ அதே தான். அதே போல் நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் டீடைல்டு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன், ரெக்கார்டட் வீடியோ. கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டுக்கு தனி அப்ளிகேஷன் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் தான். நமக்கு ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ கேகே நகர், 21 பிரைவேட் காலேஜ், 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி, பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ், பிடிஎஸ் பிரைவேட் காலேஜஸ், இது எல்லாமே வந்துடும். எல்லா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களோட கொஷின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நம்ம கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் இடையில காமன் டவுட்ஸையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதே போல் மைனாரிட்டி கோட்டாவுக்கு அப்ளை பண்ணால் மைனாரிட்டி கோட்டா மட்டும்தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அன்னபூர்ணி லைனில் இருந்தால் உங்கள் டவுட் கேளுங்க. அன்னபூர்ணி லைனில் இருந்தீங்கன்னா உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு. அன்னபூர்ணி லைனில் இருக்கீங்களா? நிர்மல் ராஜ், உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களாப்பா? நிர்மல் ராஜ். எஸ் சார். சார் நான் 7.5 ரெஜிஸ்ட்ரேஷன் சார். சரிப்பா. 493 மார்க்ஸ் சார். ஆ, இது ஒரு பாசிபிள் இருக்கா சார் காலேஜ் பாசிபிலிட்டி கிடைக்கிறதுக்காக? இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பாசிபிலிட்டி இருக்கு. அப்ளிகேஷன் போடுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கண்ணு? என்னோட ஆதார் கார்டுல வந்து என் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் முழுசுமே இருக்கு சார். ஆனா மத்த இடத்துல வெறும் இனிஷியல் மட்டும் தான் இருக்கு. இதால ஏதோ ஒரு பிரச்சனை வருமா சார்? எந்த பிரச்சனையும் வராது. நீங்க இந்த ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. ஆனா சார் நீங்க நான் வந்து அப்ளிகேஷன்ல உங்க 2000 நேம்லாம் 12th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரியோ 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரியோ தான் என்டர் பண்ணணும் அப்ளிகேஷன்லாம். ஆதார் கார்டு உங்க கையில என்ன இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்க. அடுத்துப்பா. ஓகே சார். அதே மாதிரி நான் 2022 டு 2023 பேட்ச் சார். நான் நீங்க சிஇஓ போனஃபைட் கிட்ட சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் வாங்கி அப்லோட் வைக்கணும். பண்ணணும். கம்பல்சரி சிஇஓ கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஓகே சார். அதான் சார் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. அதனால சார் சொல்லிடுங்கப்பா. கேட்டேன். ஏன்னா நான் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டும், நான் அந்த டெமோ போட்ட ஸ்டூடெண்ட்டும் 2023ல 12th முடிச்ச 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் தான். அவங்களுக்கு ரெட் ஸ்டார் போட்டு 2022-2023ல 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ரெட் ஸ்டார் போட்டு அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் 7.5க்கு கேட்டிருந்தாங்க. எஸ் சார். எம்இஸ் நம்பர் இருக்கு தேவைன்னு 1-2 பேர் சொல்லியிருந்தாங்க. இல்ல கண்ணு, அப்ளிகேஷன் நான் டெமோல பாருங்க, அந்த ஸ்டார் இருக்கும். அதான் சார் ஹெச்எம்கிட்ட கேட்டதுக்கு எம்இஸ் நம்பர்ல உங்க பேட்சுக்கான எம்இஸ் நம்பர் பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, நீங்க வச்சு அனுப்புறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, இல்ல கேக்குறாங்க, அவங்க கேக்குறாங்க. ஓகே வச்சு அனுப்புனாதான் நீங்க ஓகே ஓகே தேங்க்யூ. அப்ளிகேஷனே சப்மிட் பண்ண முடியும். ஏன்னா தட் இஸ் கம்பல்சரி கண்ணு, அதனால சொல்றேன். ரெட் ஓகே ஸ்டார் தேங்க்யூ சார். போட்டதை நம்ம அப்லோட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாது. அதனால 2022-2023 7.5னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சு தான் அனுப்பணும். சரியா? ஓகே. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். அன்னபூர்ணி லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட் கேளுங்க. நான் உங்க நேம் சொல்லும் போது நீங்க எல்லாருமே டவுட் கேட்கலாங்க. உங்க நேம் வரும்போது கேளுங்க. அன்னபூரணி, உங்க டவுட் கேளுங்க. சார், குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் மேடம். சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட பொண்ணு ஹரிணி 690 வாங்கியிருக்கா. நாங்க ஜெனரல் கேட்டகரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எஸ் மேம். தேங்க்யூ சார். சார், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, என் பொண்ணு நாங்க யூஎஸ்ல பிறந்தா. அவளுக்கு யூஎஸ் பாஸ்போர்ட் தான் இருக்கு. பட் அவளை எல்கேஜிலேயே நாங்க இங்க இந்தியா வந்துட்டோம். எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் நங்கநல்லூர் சென்னையில தான் படிச்சிருக்கா. இப்போ அவளுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சார். எஸ் மேம். சோ அப்ளை பண்ணும்போது எங்க நீட் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கு, நேஷனாலிட்டி இந்தியன், ஓசிஐ, என்ஆர்ஐன்னு இருக்கும். இவளுக்கு ஓசி யூஎஸ் பாஸ்போர்ட்ங்கிறதுனால ஓசிஐன்றது தான் நம்ம ஃபில் பண்ணணும், இந்தியன் ஃபில் பண்ண முடியாது. அதை ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ணிருக்கோம். ஸ்கோர் கார்டு எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே ஓகே. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணும்போது நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் வாங்கியாச்சு. ஏன்னா 6th இருந்து 12th வரைக்கும் இங்கதான் படிச்சாங்கிறதுனால அதுவும் வாங்கியாச்சு. சோ இவ ஸ்டேட் போர்ட்டல் அப்ளை பண்றது எந்த ப்ராப்ளமும் இருக்காது இல்ல சார்? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
அதுக்கப்புறம் செகண்ட் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் இவளுக்கு வாங்கணுமா ஏதாவது? மேம் 2 கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் மேடம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க வந்து சொல்றீங்க இந்தியன் சிட்டிசன் கார்டு அவங்களுக்கு இல்லை, இந்தியன் சிட்டிசன் இல்லை, சிட்டிசன்ஷிப் படி பார்க்கும்போது அவங்க சிட்டிசன் எங்க அப்படின்னா யூஎஸ்ஏ, அப்படிதானுங்களே? யூஎஸ் சிட்டிசன். பர்த் சர்டிபிகேட் வந்து யூஎஸ் பர்த் சர்டிபிகேட் தான், இந்தியன் பர்த் சர்டிபிகேட் கிடையாது. இல்ல இந்தியால மேம், இருக்கிறதுக்கு வந்து எல்லாமே ஓகே மேம். பர்த் சர்டிஃபிகேட் டசன்ட் மேட்டர் மேடம். ஓமன்ல பிறந்த பையன், பர்த் சர்டிஃபிகேட் இருக்க பையன் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால படிக்கிறாங்க. தட் இஸ் நாட் இட் ஆல் இன் இஷ்யூ பர்த் சர்டிஃபிகேட். நான் இப்போ நிறைய சவுதி அரேபியாலலாம் பிறக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அங்கே சிட்டிசன்ஷிப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கோட்டால படிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா சிட்டிசன் என்ன சிட்டிசன்னு கேட்குறேன். யூஎஸ் சிட்டிசன் தான் சார். யூஎஸ் சிட்டிசன்னா நீங்க வந்து எப்படி? யூஎல் கிடையாது சார், யூஎஸ் சிட்டிசன் தான். அதான் மேடம், யூஎஸ் சிட்டிசன் அப்படிதானே? யூஎஸ்ஏ சிட்டிசன், அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சிட்டிசன். கரெக்ட் சார். இப்போ உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆன் வாட் பேசிஸ் அவங்க கொடுத்தாங்க மேடம்? ஏன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கவங்களுக்கு தானே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வரும். இல்ல, ஆக்சுவலா அவங்க என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னா லாஸ்ட் 6 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் இங்க இருக்கணும். இவளுக்கு ஆதார் கார்டு இருக்கு. நாங்க 3 வயசுலயே அவளை கூட்டிட்டு வந்துட்டோம். பட் அவளோட யூஎஸ் பாஸ்போர்ட்டை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 3 வயசுலயே நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம் குழந்தைங்க. சோ எல்கேஜில இருந்து இங்க தான் படிக்கிறா. சோ 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் இங்க தான் படிக்கிறா. சோ டிசில வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எல்கேஜி டு இங்க தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ டிசி கேட்டாங்க, அது கொடுத்தோம். ஆதார் கேட்டாங்க, அது கொடுத்தோம். சோ எங்களோட அம்மா அப்பாவோட ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அதுலயும் அவளோட பேர் இருக்கு. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்தோம். சோ அதனாலதான் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் கிடைச்சது. எலிஜிபிலிட்டி சாரி, நேட்டிவிட்டி. ஓகே மேம். அதாவது ரேஷன் கார்டுல அவங்க நேம் இருக்கு, அப்படித்தானுங்களே? ஆமா, ரேஷன் கார்டுல இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. ஓகே மேம். ஆதார் கார்டு டசன்ட் எங்களோட இந்தியன் பாஸ்போர்ட் தான். ஆதார் ஃபாரின் நேஷனல்ஸ் ஆதார் கார்டு இங்க வாங்கலாம். கேக்குற ரேஷன் கார்டு இருக்கு உங்களுக்கு. ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆமா இருக்கு சார். எஸ் மேம், எஸ் மேம். மேம் நீங்க அப்ளிகேஷன் போடுங்க. எனக்கு இது பத்தி அவ்வளவா டீட்டெயிலா தெரியல. காரணம் என்னன்னா அஃபிஷியல்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஓசிஐ, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீங்க இந்தியன் கிடையாது. அதுதானுங்களே? கரெக்ட் தானுங்களே நான் சொல்றது? கரெக்ட் சார். ஓசிஐயை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் ஒன்று இருக்குது. அதாவது அவங்க ஓசியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதாவது ஓப்பன் காம்படிஷன் ஓசியில் அப்படின்னு சொல்லி. அதுக்கான மார்க்கும் உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால ஓசியில் போகிறதுக்கான மார்க் தாராளமாகவே இருக்கு உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க மேடம். இதில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, அதர் தென் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, இந்த 3 போர்டுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நீங்க சிபிஎஸ்சிலேயே படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது மேடம். இது எல்லாமே இந்தியன் சிட்டிசன்க்கு கீழே கேட்டகரி கீழே வருது சார். அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஃபாரின் நேஷனல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ இவ அந்த கேட்டகரியில வரமாட்டாளா வருவாளாங்கிறது எங்களுக்கு ஷுவரா தெரியல. அதுக்காக தான். ஓசிஐ தானே மேடம்? ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வேற, என்ஆர்ஐ வேற, ஃபாரின் நேஷனல்ஸ் வேற. நீங்க ஓசிஐன்னு சொல்றீங்களே, ஓசிஐக்கு தான் சில ஆர்டர்ஸ்லாம் இருக்கே, கோர்ட் ஆர்டர்ஸ்லாம். இப்போதைக்கு அவங்கள ஓசின்னு இது பண்ணுங்க, கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கே. ஆமா சார், அதுதான். அதனால ஒரு டவுட். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா 18,000 சம்திங் அந்த கேட்டகரியில தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்தியன் இதுல வராது. ஃபாரின் நேஷனல்ஸ்னா எக்கச்சக்க ஃபீஸ் வரும் மேடம். ஆமா, 51,000 சம்திங், ஏதோ 60,000 போடுறாங்க. அது பட் இவளுக்கு வாங்க வேண்டாம்ல, ஏன்னா எல்கேஜில இருந்து இங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இந்தியால தான் படிக்கிறா. அதுதான் ஒரு டவுட் சார். வேண்டாமா வேணுமாங்கிறதுக்கு முன்னாடி மேடம் நீங்க போர்டு செலக்ட் பண்ணும்போது சிபிஎஸ்சின்னு செலக்ட் பண்ணவே முடியாது. எங்க சிபிஎஸ்சி இருக்காது இல்லைங்களா? இருக்கே சார், சிபிஎஸ் எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணும்போது சொல்றீங்களா? எலிஜிபிலிட்டிக்கு சொல்றேன். எலிஜிபிலிட்டிக்கு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே சார். இல்ல மேம், அதுல கேட்கும் போதே அப்படிதான் கேட்பாங்க. இன்டர்நேஷனல் பக்லாரேட் அந்த இதா, கர்நாடகா ஸ்டேட் போர்டா, அந்த மாதிரி தானே இருக்க போகுது. உங்களுக்கு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்காது இல்லைங்களா? எதுக்கு தேவையில்லையோ அதை அவன் கொடுத்துருக்க மாட்டான் ஆப்ஷன்ல. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு டவுட் லாஸ்ட், சாரி. எஸ் மேம். 690க்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கோட்டை ஓபன் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது சொல்லுங்க மேம். பண்ணும்போது லாஸ்ட் இயர் டேட்டா படி பார்த்தா இவளுக்கு சென்னையில என்ன காலேஜ் கிடைக்குங்கிறது எனக்கு ஷூரா
சாரி. ஹலோ ஹலோ சார் கேக்குதா? ஹலோ ஹலோ சார் கேக்குதா? ஹலோ லிஸ்ட்ல நான் இல்லவே இல்லம்மா. ப்ளூ ஸ்கை லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? நான் 7.5 ரிசர்வேஷன்ல வரேன் சார். ஆமா. எனக்கு வந்து நான் 2022 பேட்ச் சார். அந்த போனோஃபைட் சர்டிபிகேட் தான் சார். கம்பல்சரி ஸ்கூல்ல போய் கேட்டா எம்இசி கம்பல்சரி நம்பர் இருக்கு, அது தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா, சார். எம்இஸ் நம்பர் போட்டிருக்கோம். நம்ம டெமோ வீடியோவே காட்டுங்க. அது 7.5% 2023 பேட்ச் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதுக்கே கம்பல்சரி கேட்டிருக்காங்கப்பா. நான் வச்சுதான் அப்ளை பண்ணேன்ப்பா. 2023 7.5 கண்டிப்பா வேணுங்க. இல்லைன்னா நீங்க ஒண்ணு எஸ் பண்ணுங்க, சார். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியா நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வர ப்ரிவ்யூ பேஜ்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் உங்க ஹெச்எம் சார்ட்டையோ யார்கிட்ட காமிக்கணுமோ அவங்க கிட்ட காமிங்க. ஓகே சார். ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த தேங்க்யூ. போனஃபைட் சர்டிஃபிகேட் பக்கத்துல ஸ்டார் மாதிரி. ரெட் கலர் ஸ்டார் போட்டு வரும். அப்படின்னா கம்பல்சரி நீங்க அதை அப்லோட் பண்ணாதான் ஃபைனல் சப்மிட் பண்ண முடியும். அப்ப அதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி போட்டோ எடுத்துட்டு போய் காமிச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்கல்ல. ஓ, இவங்களுக்கு கண்டிப்பா கேட்கறாங்க அப்படின்னு ப்ரூஃபோட போயிருக்கோம்ல. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ சார். அதான் சொல்யூஷன். ஓகே ஓகே. சிவா லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு டக்குன்னு கேளுங்கப்பா. சிவா லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கப்பா. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. சார் எனக்கு என்ன டவுட்னா, இந்த கவுன்சிலிங்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல ஒரு சீட் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்லன்னு சொன்னீங்களா? கவுன்சிலிங்ல ஆமா சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேடேஷன் கொடுக்குறோம். அதுல நமக்கு சீட்டு கிடைக்காட்டி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டும் காலி ஆயிருமா சார்? காலி ஆகாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் உங்களுக்கு கிடைச்சதா? நீங்க போய் ஜாயின் பண்ணீங்களா பண்ணலையா? பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்கன்னா அது உங்ககிட்டே தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கலன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டே உங்களுக்கு அப்படியே பர்மனண்டா இருந்துகிட்டே தான் இருக்கும். கிடைச்சதுன்னா ஓகே சார், நான் என்ன கம்பல்சரி போகணும். கிடைக்கலன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஜாயின் பண்ண சீட்டு உங்களுக்கு மட்டுமே தான், வேற யாருக்கும் போகாது. ஆனா சிவா நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரவுண்டுக்கு ஜாயின் ஃபில் பண்றீங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா இந்த இடத்துல நீங்க நான் சொல்ற அழுத்தத்தை கேளுங்க. கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு போயிட்டு இன்னொருத்தருக்கு அலாட் ஆயிரும் அந்த ரவுண்ட்லயே. அப்ப நீங்க கிடைச்சதுன்னா சொன்னேன்ல செகண்ட் ரவுண்ட்ல அந்த காலேஜுக்கு போய் தான் சேரணும். அது கம்பல்சரி. அதே செகண்ட் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதே கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, சீட்டே கிடைக்கலன்னா உங்க சீட்டு எங்கேயுமே போகல, உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க அந்த காலேஜ்ல கண்டினியூ பண்ணுவீங்க. ஓகே ஓகே சார், அதான் டவுட். ஓகே, தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். குமரன், உங்க டவுட் என்ன கேளுங்க. குமரன் அன்மியூட் உங்க டவுட் கேளுங்க. அடுத்து பிரவீன் ராஜ் கேளுங்கப்பா. குமரன் சார், எனக்கு என்ன டவுட்னா சார், நான் வந்து 7.5 சீசன் இருக்கேன் சார். இப்போ வந்து நான் அப்ளை பண்றப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேட்கறாங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து போடலாமா போடக்கூடாதாங்க சார்? இந்த மாதிரி அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாது சார்? ஏன்னா உங்க கையில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. இல்லைன்னாலும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஃபீஸும் 7.5க்கு கவர்மெண்டே பே பண்ணிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸே தேவையில்லை. எவ்ரி ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு பைசா கூட காலேஜ்ல இருந்து வர ஃபீஸ் நம்ம கட்ட மாட்டோம், கவர்மெண்ட் பே பண்ணிடும். இதுதான் சுச்சுவேஷன். உங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னால உங்களுக்கு எந்த ஒரு கெயினும் இருக்குமா தெரியல. ஆனா இருந்தா நீங்க அப்ளை பண்ணுங்க. மேபி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்ல வரலாம், எக்ஸ்ட்ரா அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி. பட் ஐ டோன்ட் நோ கிளியர்லி. பட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா நீங்க அப்ளை பண்ணிடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இருந்தா கம்பல்சரி இருக்கிறதா நீங்க இருக்குன்னு சொல்லி அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. சார் நான் வந்து நீட் நினைச்சிருக்கேன் சார். அப்போ வந்து 360 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார். 7.5 தான் சொன்னேன் சார். எனக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குங்க சார். இப்போ வந்து நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா போகாம இருந்தா சார் 7.5ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால போக முடியுமாங்க சார்? இல்ல வந்து ரெண்டுத்துக்குமே தனித்தனியா நடக்குமா சார் கவுன்சிலிங்? இப்போ 19ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டு 20, 21, 22 இந்த 3 நாள் ஆஃப்லைன்ல கவுன்சிலிங் நடக்கும். ஆஃப்லைன்னா நேரில். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கும். அப்புறம் 7.5க்கு நடக்கும். இதெல்லாம் ஆஃப்லைன்ல டைரக்டா நடக்கும். இது நேரில் தான் போய் பங்கேற்பீங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் 7.5க்கும் நீங்க ரெண்டுக்கும் அப்ளை பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம். ரெண்டும் தனித்தனியா தான் நடக்கும். சார் ஓகேங்க சார். சார் ஆனா 7.5ல ஓகேங்க சார். சார் இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் சார். இப்போ வந்து 6th to 12th வந்து நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம எந்த ஸ்கூல்ல படிச்சோமோ அந்த ஸ்கூல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணாலேங்க சார். இப்போ வந்து 7.5க்கு எந்த ஒரு மென்ஷன் பண்ண தேவையில்லையாங்க சார்?
ஏன்னா நீங்கள் எந்த வருஷம் எம்பிபிஎஸ் சாரி 12th முடிச்சிங்க எம்பிபிஎஸ்ங்க சாரி 12th எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்க? சார் 2022 2023 சார், போன வருஷம் சார். 23ல முடிச்சவங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது 7.5க்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சிஓ கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க 23க்கு. ஓகேங்க சார். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்லோட் பண்ணுற இடத்துக்கு வரும்போதே கேட்கும்பா. அது நீங்கள் ஒரு டேல போய் வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணிடலாம். அதனால நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க பாருங்க. ஸ்டார் மார்க்ஸ் போட்டுருந்தா வந்து நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். ஓகே சார். சார் என் மார்க்ஸ் வந்து 360 தாங்க சார். எனக்கு வந்து 7.5ல ஏதாச்சும் காலேஜ் கிடைக்குமாங்க சார் அந்த மாதிரி எம்பிபிஎஸ்? நம்ம வெயிட் பண்ணி கம்மியா இருக்கு. ரேங்க் லிஸ்ட் 19ஆம் தேதி வந்துடும், ஆகஸ்ட் 19. அப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேயா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பிரவீன் ராஜ், உங்க டவுட் என்னன்னு டக்குன்னு அன்மியூட் பண்ணி கேளுங்க. நிறைய பேர் லைன்ல வெயிட் சார் ரவுண்ட் 3 வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா சார்? முடியும். ரவுண்ட் 2 இந்த வருஷம் சீட்டுக்கு முடியும். இது வந்து நமக்கு ப்ராஸ்பெக்டஸ்ல நான் படிச்சு பார்த்தாச்சு, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே சார். சார் 603 பிசிக்கு எந்த மாதிரி எஸ்எஃப் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? காலேஜ் எக்ஸாமினேஷன் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தாத 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் கவர்மெண்ட் காலேஜ் கூட கிடைக்கலாம். அது ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் நம்ம சொல்ல முடியும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 600க்கு மேல நமக்கு அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டில நமக்கு தெரியாது இல்லையா? எஸ் சார், எஸ் சார். ரேங்க் லிஸ்ட் வந்து ஓவராலா சொல்றாங்க இந்த மார்க்குக்கு மேல இவ்வளோ, இந்த மார்க்குக்கு மேல இவ்வளோன்னு. பட் எத்தனை பேர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்த குழந்தைங்க அந்த மார்க்ல இருக்காங்க, அந்த ரேஞ்சில் இருக்காங்க நமக்கு தெரியாது. அதான். எஸ் சார். வெயிட் தேங்க்யூ பண்ணி சார். ஆல் தி பெஸ்ட்பா. 2734 கனகா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு டக்குன்னு கேளுங்க. கனகப்பிரியா 2734 சொல்லுங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அடுத்து கமலினி சொல்லுங்க. சார் ஆல் இந்தியா கோட்டால வந்து ஆல் இந்தியா ரேங்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா இல்ல கேட்டகரி ரேங்க் கன்சிடர் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா ஆல் இந்தியா ரேங்க் கன்சிடர் பண்ணுவாங்க ஃபார் அன்ரிசர்வ்டுக்கு. கேட்டகரி வைஸ் வரும்போது ஓபிசி என்சிஎல் அப்படி இப்படின்னு வரும்போது அந்த கேட்டகரி ரேங்க் ப்ளஸ், ஆனால் அவங்க சீட் அலாட் பண்ணும்போது ஆல் இந்தியா ரேங்கை மென்ஷன் பண்ணி தான் சீட் அலாட் ஆகி வரும். ஆல் இந்தியா கேட்டகரி ரேங்க் பார்க்க மாட்டாங்களா சார்? கண்ணு ஆல் இந்தியா ரேங்கை வச்சு தான் அலாட்மெண்ட்லாம் நடக்கும். பட் இப்போ ஓபிசி என்சிஎல்க்கு 36 சீட் ஒரு காலேஜில் இருக்குன்னா அந்த 36ம் ஓபிசி என்சிஎல்க்கு தான் போகும். ஓகே சார். அதாவது கண்ணு இப்போ எய்ம்ஸ் டெல்லின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 60 சீட்டு அன்ரிசர்வ்டு, 46 சீட்டு ஓபிசி என்சிஎல், ஒரு 10 சீட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஒரு டென்டேட்டிவா சொல்றேன், கற்பனையான நம்பர்கள் இதெல்லாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15 சீட்டு, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 3 சீட் இருக்குன்னா அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் அந்தந்த சீட்டு போகும். ஆனால் அவங்க வந்து பேஸ்ட் ஆன் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் எத்தனை ஓபிசி என்சிஎல் ஸ்டூடெண்ட் வரிசையாக அப்ளை பண்ணதுல இருக்காங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. கம்யூனிட்டி போகாது. ஓகே ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட்பா. கமலினி, உங்க டவுட் என்ன? நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு டக்குன்னு கேளுங்க. அடுத்து விஜய் பாரதி. கமலினி சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கப்பா. சார் இப்போ நம்ம ரவுண்ட் 1ல ஒரு காலேஜ் கிடைச்சு செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் அப்போ நம்ம மறுபடியும் 18,000 ஃபீஸ் பே பண்ணி ரீஅலாட்மெண்டோட டவுன்லோட் பண்ணிருக்கோம். இல்ல, அப்கிரேடேஷனுக்கு நீங்க திருப்பி பே பண்ண தேவையில்லை. அப்கிரேடேஷனுக்கு வந்து நீங்க அப்கிரேட் ஆகி வரும்போது டைரக்டா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருப்பி 18,000 பே பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க பே பண்ணிருக்கீங்க, அது அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஓகே சார். சார் இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் சார் கவுன்சிலுக்கு. அப்போ வந்து அப்பா பேர் இருக்கு, கடைசியில நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களோட டிரைவிங் லைசென்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் போடுறோம்ல சார். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். டிரைவிங் லைசென்ஸ்லாம் தேவையில்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான். சார் ஃபாதர் மதர்னா 2 பேர்ல ஒருத்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணா போதும்பா, வேற எதுவும் தேவையில்லை, கம்பல்சரி கிடையாது. சார் இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பேரண்ட் நேம் கேட்கும்போது யாரோடது கொடுக்கறோமோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுவோம். அப்படிலாம் இல்லவே இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன், இப்போ மதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போறீங்கன்னா அவங்க நேமே முன்னாடி பேரண்ட் நேம்ல கொடுக்கலாமே. ஓகே சார். மாத்தி கொடுத்திருந்தாலும் பிரச்சனை வராது. ஓகே சார். ஏன்னா உங்க ஆதார் கார்டுல உங்க ஃபாதர் நேம் இருக்கும்ல, அதனால பிரச்சனை வராது. சொல்லுங்க சார். 12th மார்க் கேக்குறாங்க சார் சப்ஜெக்ட் வைஸ். அங்க வந்து மந்த் வந்து கேக்குறாங்க, அதுக்கு என்ன மந்த் எதுக்கான? மார்ச் கண்ணு, மார்ச் 12th சர்டிஃபிகேட்ல மேல பாருங்க மார்ச்னு போட்டிருக்கோம். மார்ச்
சார் நான் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் சார், அதனால எதுவுமே மந்த் வந்து அவங்க மென்ஷன் மார்ச்சே பண்ணல. போடுங்க, மார்ச்சே போடுங்க. தட் டசன்ட் மேட்டர். மே மந்த்தும் போடலாம், மார்ச்சும் போடலாம், அது பிரச்சனை கிடையாது. மே மந்த் கூட போடலாம். அந்த இயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. மந்த்து ஈவன் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி போட்டால் கூட பிரச்சனை இல்லை. மந்த் டசன்ட் மேட்டர். ஆனால் நீங்கள் மே மந்த் போடுங்க அல்லது மார்ச் போடுங்க. ஏன்னா 12th ஸ்டேட் போர்டு மார்ச் போடுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் மார்ச்சில் தானே நடந்துச்சு. இல்ல சார், பிப்ரவரியில இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆரம்பிச்சது கண்ணு, முடிஞ்சது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சுச்சா? எஸ் சார். மார்ச் போடுங்க. ஏன்னா 12th ஸ்டேட் போர்டு மார்ச் தான் இருக்கு. அதை வச்சு நம்ம எங்களுக்கு கொடுக்கல, அதனால நாங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் நம்ம சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை வராது. டோன்ட் வரி. மார்ச் போட்டு 2023 2024 எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அது அந்த இயர் கரெக்டா போட்டுருங்க. ஓகே சார். சரி. சார் இந்த சிபிஎஸ்இ ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி சொல்றாங்க சார். சிபிஎஸ்இல ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு. சிபிஎஸ்இல ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கிறது தானே அவன் கேக்குறான். இல்ல கண்ணு, இருக்கிறது தானே அவன் கேக்குறான். அப்ப இருக்கிறது தான் நம்ம கொடுக்கணும். எம்னு ஆரம்பிச்சு மேல ரைட் கார்னர்ல ரைட் சைடுல எம்னு ஆரம்பிச்சு நம்பர் கொடுத்துருப்பான். அதுதான் நீங்க கொடுக்கணும். சி போட்டு எம் போட்டு கொடுக்கணும். ஸ்லாஷ்லாம் போட்டு கொடுக்க வேண்டியதுதான். உள்ளயும் அதே தான் என்டர் பண்ணணும். மார்க் கேட்கிற இடத்துலயும் அங்கேயும் அவன் ரெஜிஸ்டர் நம்பர் தான் கேட்கறான். ரோல் நம்பர் எங்கேயுமே அவன் கேட்கல. ஓகே சார். சார் அப்புறம் ஃபீ பேமெண்ட் பண்ணும்போது நம்ம வேற அக்கவுண்ட்ல இருந்து கூட பண்ணலாம்ல சார்? வேற அக்கவுண்ட்ல இருந்து கூட பே பண்ணலாம். இப்ப ரீஃபண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த அக்கவுண்ட்ல தான் பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வேற வேற அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ஆல் தி பெஸ்ட் பா. எல்லா டவுட்டுமே இம்பார்ட்டன்ட் டவுட் கேட்டிருக்கீங்க. வெரி குட். தேங்க்யூப்பா. விஜய் பாரதி என்ன டவுட் கேளுங்க. விஜய் பாரதி. விஜய் பாரதி பேசுறேன். சொல்லுங்கப்பா. சார் இப்போ என்ன டவுட்னா, இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேரண்ட் நேம் வந்து அப்பா பேரை போட்டாங்க. ஆனா பேரண்ட் ஐடியில கம்யூனிட்டி சர்டிபிகேட் அம்மா தான் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால ஏதோ ப்ராப்ளம் வருமா சார்? எந்த பிரச்சனையும் வராது. ஏன் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்றேன்னா, நீங்க உங்க ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார். அந்த ஆதார் கார்டுல ஃபாதர் நேமும் இருக்கு, மதர் நேமும் இருக்குல்ல? ஆமா சார். அவ்வளவுதான். ஸோ நோ இஷ்யூ. மதர் தான் அப்படி நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்களே. சார் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ அவங்க ரெஜிஸ்டர் நம்பருக்கு பதிலாக எங்க ரோல் நம்பரே போட்டு அப்ளை பண்ணிட்டாங்க சார். கண்ணு, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கப்பா. அதனால ஒன்றும் வரி பண்ணாதீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க டென்ஷன் ஆக ஒன்றும் இல்லை. இதுல நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம். உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடும். ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்பா. அன்பு செல்வி லைன்ல இருக்கீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்டை கேளுங்க. நீங்க அன்மியூட் அப்படிங்கிற ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். என் பொண்ணு 381 சார், 7.5ல வராங்க சார். சரிங்க மேடம். அது வந்து பிடிஎஸ் இல்ல எம்பிபிஎஸ் கிடைக்க போறது இல்ல. அதனால வேற கோர்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறதுக்கு சொல்லுங்க சார். மேம் அப்ளிகேஷன் போட்டுருங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளிகேஷன் கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணிடுங்க மேடம். ஆயுஷ் கோர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அது இன்னும் கால்ஃபார் வரல. அது வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன்ல கவர்ல போட்டு அனுப்புற மாதிரி இருக்கும். அது வந்ததும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேங்க. நம்பர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இண்டிவிஜுவலா பேசணும். இது பப்ளிக் இன்டர்வியூ மேம். இங்க நம்பர் நம்ம பர்சனலான நம்பர் சொல்ல முடியாது இல்லைங்களா? பிரைவசி போயிடும். பண்றது மெயில் வேணா பண்ணுங்க மேடம். biologysimplifiedtamil@gmail.com குழந்தைகிட்ட சொல்லி மெயில் பண்ண சொல்லுங்க மேடம். உங்களுக்கு மெயில் பண்ண சொல்லுவாங்க சார்? மெயில் பண்ண சொல்லுங்க. இப்ப அதுல வந்து 7.5 ஃப்ரீயாங்க சார்? எல்லாமே கவர்மெண்டே 7.5ல ஆயுஷும் ஃப்ரீ தான். ஃப்ரீ தானாங்க சார்? ஃப்ரீ தாங்க மேடம். சரி சார். அதுல எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாங்க சார்? மேம் அது வந்து நீங்க என்ன அப்ளிகேஷன் போடுறோம் எல்லா கோர்ஸுமே செலக்ட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அதுலயும் வரும். சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்ணிட்டு என்ன கிடைக்குதோ அது போய்க்கலாம் மேடம். அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி வீடியோ போடுறேன். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இருக்கு. அது நான் டீடைல்டு வீடியோ அப்லோட் பண்றேங்க. யுனானி மட்டும் ஏதோ அரேபியோ என்னமோ தெரியணும்னு சொல்லுவாங்க. பட் மீதி 3ல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி படிக்கலாம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேங்க. இந்த கோர்ஸ் எல்லாமே வேல்யூபிள் தானாங்க சார்? எப்படிங்க சார் அது?
அது நம்ம படிக்கிறத பொறுத்து தான் இருக்கு மேடம். நம்ம படிக்கணும் ஆஸ் வெல் அஸ் வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் டாக்டரா யார் ஆகுறாங்களோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட பொறுப்புகள் வந்து அதிகம். ஏன்னா மெடிசின்லாம் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்காது. இவங்களே அந்த மெடிசின்லாம் வந்து ப்ராப்பராக வாங்கி இப்போ இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அப்போ பொறுப்புகள் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமாங்க சார் அப்படியா? கவர்மெண்ட் அதுல ஜாப் கொஞ்சம் இருக்கு மேடம். பிரைமரி ஹெல்த் சென்டர்லலாம் சித்தா ஆயுர்வேதா அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. பட் அது வந்து ம் கொஞ்சம் குறைவு தான், நம்பர் குறைவு தான், அப்பாயின்மெண்ட் நம்பர். சரிங்க சார். இப்ப வந்து 21 பேட்சிங் சார். எஸ்இஓ கிட்ட அப்பயே நாங்க வாங்கிட்டோங்க சார். அதே அப்ளை பண்ணலாம்லங்க சார்? வச்சுக்கலாம் மேடம். சிஇஓ கொடுத்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். எஸ் ஓகேங்க மேம். சார். ஃபார்மேட் தேங்க்யூங்க சார். பார்த்துக்குங்க, ஃபார்மேட் பார்த்துக்குங்க. சஞ்சீவி, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. சஞ்சீவி, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சு மார்க் அலோகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல சார்? ஆமாம் சார் அது எந்த மாதிரி மார்க் அலோகேஷன் சார்? இப்ப இன்டர்நேஷனல்ல வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 1850 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா சார்? ஆமாப்பா. அது என்ன சார், மார்க் தானே இல்ல அது என்ன பேஸ்ல எடுப்பாங்க சார்? அது மார்க் தான்ப்பா. இப்போ நீட் மார்க்கோட அதை கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க தனியாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு. அது என்ன சார் 1850 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க? அது அதை நான் செக் பண்ணி வீடியோ பண்ணுறேன்ப்பா. நான் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நான் டீட்டெயிலாக இன்னும் கோ த்ரூ பண்ணலை. அதுவே நான் செக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு தனி வீடியோவே ஸ்போர்ட்ஸுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு தனி வீடியோ நான் போடுறேன்ப்பா, அப்லோட் பண்ணுறேன். ஓகே சார். அந்த ஃபார்மேட்டும் கொஞ்சம் எப்படி பண்ணணும் போடுறீங்களா சார்? கண்டிப்பாக அந்த கண்டிப்பாப்பா. ஃபார்மேட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஸ்வாதி தேங்க்யூ. லைனில் இருந்தீங்கன்னா எஸ்ப்பா, லைனில் இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிவிட்டு உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. ஸ்வாதி, ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்கப்பா. ஆக்சுவலி நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஜார்க்கண்ட்ல இருந்து இருக்காங்க சார். ஓகே. நான் வந்து இங்க பிறந்து இருக்கறனால லைக் ஸ்கூலிங் எல்லாமே நான் இங்க தான் ஃபினிஷ் பண்ணிருக்கேன் சார். ஆ ஸோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் என்கிட்ட இல்ல. எனக்கு கொடுப்பாங்களா சார் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்? லைக் ஸ்கூலிங் ஃபுல்லா நான் இங்க தான் முடிச்சிருக்கேன். பிறந்ததும் தமிழ்நாட்டில் தான். ஆமா சார். சரிப்பா, ரேஷன் கார்டு இருக்கா? இருக்கு சார். எல்லாமே இருக்கு. லைக் கம்யூனிட்டி ரேஷன் கார்டு வச்சு சர்டிபிகேட், நேட்டிவிட்டி ரேஷன் கார்டு சர்டிஃபிகேட், எல்லாமே இருக்கு. அதை முதல்ல ரேஷன் கார்டை வச்சு முதல்ல பை பர்த்னு போட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்க, கொடுப்பாங்க. 4 டேஸில் கொடுப்பாங்க. டைம் இல்லை, இன்னைக்கே கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே சார். அப்புறம் லைக் வந்து போனாஃபைட் சர்டிபிகேட் வந்து 6th to 12th ஃபுல்லா அதுதான் கொடுக்கணுமா சார் அந்த லைக் ஸ்கூலிங்ஸ்க்கு? ஆமாம், ஆனால் அது இப்போ அப்ளிகேஷனுக்கு தேவையில்லை, அட்மிஷன் அப்போ தேவை. அட்மிஷனுக்கு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி அலாட்மெண்ட் வரும் இல்லைங்களா, அப்போ காலேஜுக்கு போகும்போது தான் தேவை. 7.5க்கு மட்டும்தான் இப்போ கம்பல்சரி. மற்றவங்களுக்கு அட்மிஷன் அப்போ இருந்தால் போதும். ஓகே. அப்ப 6th to 12th எல்லாமே வச்சிருக்கணுமா சார்? இப்ப வச்சு என்கிட்ட 9th to 12th வரைக்கும் இருக்கு. 6 6 to to 8 8 இல்ல. வாங்கிடுங்க. 6 to 8 வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஆ ஓகே. சரி. சார் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து என்னோடது மட்டும் தான் இருக்கு. பேரண்ட்ஸோடது இல்ல. அது அவங்களோடது ஜார்க்கண்ட்ல இருந்து தான் இஷ்யூட் ஆயிருக்கு. ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் போட்டுட்டு தான் ஆகணுமா? உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு பேரண்ட்ஸ் இது வந்து இங்கே இஷ்யூ பண்ண சொல்லி கேளுங்க, அப்ளை பண்ணி. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் இது கம்பல்சரி வச்சு தான் ஆகணும். பேரண்ட்ஸோட கம்யூனிட்டியும் ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டியும் ஒத்து போகணும். ஓகே. சார் லைக் இங்க வந்து கேட்டிருந்தோம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்காக. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. லைக் ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் வேணா கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் இஸ் நாட் அக்செப்டபிள். ரெசிடென்ஷியல்னா இருப்பிட சான்று, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா பிறப்பிட சான்று. அவங்க கேட்கறது பிறப்பிட சான்று, இருப்பிட சான்று கிடையாது. ஓகே. இது ஓகே வந்து சார். அந்த ப்ராஸ்பெக்டஸ்லயே கொடுத்துருக்காங்க. இது நான் சொல்லல, தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ்லயே என்ன பண்ணிருக்காங்க, பிறப்பிட சான்றிதழ், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். சார் லைக் இந்த வருஷம் நீட்ல வந்து 562 எடுத்திருக்கேன் சார். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்க்கு எடுக்க சான்சஸ் இருக்கா சார்? கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுப்பா, குறைவு. சான்சஸ் குறைவு. ஓகே சார். ஓகே, ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். பிடிஎஸ்க்கு சார்? பிடிஎஸ்க்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல 100% சான்ஸ் இருக்கு. கவர்மெண்ட்லயே சான்ஸ் இல்லையா சார்? கவர்மெண்ட்ல கொஞ்சம் குறைவு தான். சீட்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. 250 சீட் தான் இருக்கு. அதுல ஸ்டேட் கோட்டாக்கு 85% பார்க்கும்போது 198 சீட் அந்த மாதிரி தான் வரும். அதுல இருந்து 7.5க்கு போகும். ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஓகே சார். எஸ் ஓகே. எஸ். ஆல் தேங்க்யூ சார்.
வெல்கம்ப்பா. நித்யா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. சார் 7.5 ரிசர்வேஷன் இருக்கு எம்பிசி கேட்டகரி, 331க்கு பிடிஎஸ் கிடைக்குமா? வாய்ப்புகள் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? காலேஜ் ஓகே சார். கிடைக்குமாங்கிறது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஓகே அப்ளிகேஷன்ல சார். ஏதாவது டவுட் இருக்கா? 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் எப்போ சார் ஆரம்பிக்கும்? டேட் 21, 22ஆம் தேதிகள்ல நடக்கும்பா. டேட் அதுதான். எக்ஸாக்டா 21 அல்லது 22ஆம் தேதி ஆஃப்லைன்ல நீங்க நேர்ல போகணும். உங்களுக்கு என்ன இடங்கிறத அறிவிப்பாங்க. ஆகஸ்ட் ஓகே சார். 22, ஆகஸ்ட் 21 அல்லது 22. சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் பா. சத்யா, உங்க டவுட் என்னன்னு சார் கேளுங்க. மகாலட்சுமி சார். சத்யா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. வரிசையா பாத்திரலாம்ப்பா. சத்யா, உங்க டவுட் என்னன்னு சார் கேளுங்க. குட் ஈவினிங் சார். குட் சார் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் எனக்கு என்ன டவுட்னா சார், ஆ, இப்போ ஸ்டேட் கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு ஒரு சீட் அலாட் ஆகுதுன்னா ம். நான் ஆல் இந்தியா கோட்டால தேர்ட் ரவுண்டுக்கு போக முடியுமா போக சார்? முடியாதுங்க. அதாவது சீட்டு செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகுதுன்னா நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஆல் இந்தியா கோட்டால தேர்ட் ம். ரவுண்ட் நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. அப்படி போகணும்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ், அப்புறம் அந்த 10,000 என்ன 18,000 நம்ம கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபீஸ் ஆன்லைன்ல, அதெல்லாம் ஃபைனா போடுங்க. ஆமா அது சார். வந்தா போகும், ஓகேன்னா போகலாம். இல்ல சார், அது ரிசல்ட் வந்துருமா சார்? அதுக்குள்ள நான் இங்க ஃபைன் போனாலும் பரவாயில்ல சார், ஆனா அங்க ரிசல்ட் வந்துருமா சார்? மேம், தேர்ட் ரவுண்டோட ரிசல்ட். ஒரே ஒரு நிமிஷம் மேடம். சில கேள்விகள் வந்து பேசிக்கா சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஸ்டேட் கோட்டால 85% சீட் இருக்கு. 36 காலேஜ், ஓகே சார். 85% சீட் இருக்கு. ஆல் இந்தியா ஓகேங்க சார். கோட்டால அதே 36 காலேஜ்ல 15% தான் சீட் இருக்கு. இங்க கிடைக்கிறது ஓகே சார். அங்க உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல பெட்டர் காலேஜ் கிடைக்குங்கிறது யதார்த்தம் இல்லை. இல்ல சார், நான் என்னது வந்து 685 சார் மார்க்கு. Whatever it may be, madam, 685, ஓகே 690, சார். 700, whatever it may be, congratulations for your child's hard work. 685 ஓகே சார். தமிழ்நாட்டுல கிடைக்கிறத விட 85% சீட்ல எம்எம்சி கிடைக்கலன்னா 15% சீட்ல எப்படி எம்எம்சி கிடைக்கும்? அண்ட் 15% நான் எம்எம்சி எய்ட் பண்ணல சார். மேடம், வாட் எவர் இட் மே பி, தட் இஸ் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு வச்சுக்குவோம். வாட் எவர் யூ எக்ஸ்பெக்ட் தமிழ்நாட்டுல அது கிடைக்கலன்னா ஆல் இந்தியா கோட்டால அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், அப்படி கிடைக்காது சார். அன்னெசரி கன்ஃபியூஷன் வேணாங்கிறதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஓகே சார். இப்போ மார்க் ஓகே சார். வாங்கிட்டீங்க, இங்க சீட் வாங்கி ரிசைன் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரிசைன் பண்றது நமக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் சீட்டை ரிசைன் பண்றதுங்கிறது நமக்கு பயமா இருக்கும். திக்கு திக்கு திக்குன்னு போய் செட்டில் ஆகிறதுக்குள்ள ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு போய் நீங்க உங்களை வச்சுக்க வேண்டாம். ஓகே Hope சார். you இல்ல understand my explanation. 85% தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால வெறும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்காத ஒரு காலேஜ் 15% சீட்ல ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீட் பண்றாங்க. அதுல நமக்கு எப்படி கிடைக்க வாய்ப்பு இல்லைங்களே? ஆமா சார், தமிழ்நாடு நான் பேசல சார். நான் கேக்குறது வந்து லாஸ்ட் இயர் தேர்ட் ரவுண்ட்ல எய்ம்ஸ் மங்களகிரி, Don't எய்ம்ஸ் compare நாக்பூர். last year with this year, மேடம். போன வருஷம் 720 வேற நம்பர், இந்த வருஷம் 720 வேற நம்பர். போன வருஷம் 695க்கு மேல இருந்தவங்க நம்பர் வேற, இந்த வருஷம் வேற. ஓகே சார், அதுதான் ரிஸ்க் லாஸ்ட் எடுக்கலாமா இயர் எய்ம்ஸ்? see மேடம், you are telling the world. நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. ரிஸ்க்னு நீங்க சொல்றீங்க. ஒரு 685 ரிஸ்க் எடுக்கிறீங்க. சரிங்க சார். Unnecessary தானே? ரிஸ்க்ங்கிறது அன்னெசரி தானே? ஆமா சார், ஆனா போக பட் நீங்க முடியாது. சாய்ஸ் போக முடியும். நீங்க இங்க ரிசிக்னேஷன் டேட் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். அதுக்குள்ள அங்க ரிசல்ட் வந்துரும். நீங்க தாராளமா போலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பார்ட்டிசிபேட்லாம் பண்ணலாம். ஓ, பண்ணலாமா அங்க சார்? தேர்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறம் தேவையில்லாம அங்க உங்களுக்கு நீங்க போய் ஜாயின் பண்ணனா அந்த சீட்டுக்கான மணியும் ஃபைனா போயிடும். எது சார் தேர்ட் ரவுண்ட்ல? ஆல் அங்கயா இந்தியா சார்? ஆல் கோட்டா இந்தியா கோட்டா. அங்க ஒரு ஓகே. சீட் அலாட் ஆகுது, நீங்க அங்க போகலன்னா அது ஃபைனா போயிடும். இல்ல, நம்ம தேவையானது மட்டும் தானே சார் போட போறோம். ஒன்னோ ரெண்டோ எது வேணுமோ அதுதான் அது மட்டும் தானே சார். அப்படி கிடைச்சு நீங்க போகலன்னா நான் சொல்றேன், ஒரு நீங்க ஓகே. கேக்குறீங்கல்ல இப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி, நான் அப்படி இருந்தா அப்படிங்கிற அவ்வளவுதான். வேற சரி சரி சரிங்க சார். சார், அந்த மார்க் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரேங்க் இருக்கு சார், 4000 சம்திங்னு. பக்கத்துல கேட்டகரி ரேங்க்னு 2500ன்னு இருக்கு. ஆல் இந்தியா கோட்டா ரேங்க்னு ஆல் இந்தியா கோட்டா ரேங்க்னு இருக்கும் மேடம். அது கவுன்சிலிங்க்கு எடுத்துக்குவாங்க. கேட்டகரி ரேங்க் ஓகேங்க சார். வந்து அதுவும் ரெண்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க. கேட்டகரி ரேங்க் அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டுக்கு வராது, நீங்க ரிசர்வேஷன் சீட்டுக்கு வரும். ஆல் இந்தியா ரேங்க்ங்கிறது அன்ரிசர்வ்டு சீட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க.
அன்ரிசர்வ்டுனா அந்த ஓசி கேட்டகரின்றாங்களே அவங்களுக்கா சார்? அவங்களுக்கு ஓ இல்ல, நீங்க கூட டாப் ஆ மார்க் இருந்தா நீங்களும் ஓசி தான். ஆமாம் சார், ஆமாம் சார். எஸ் ஓகே சார், எஸ். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே மேம். சஞ்சீவினி, உங்க டவுட் என்ன கேளுங்க. சஞ்சீவினி. சார் இப்ப வந்து அண்ணா வந்து இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க சார், ம் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யூஸ் பண்ணல சார், ம் வாங்கி வச்சிருக்காங்க கேக்குறாங்க. சார். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? இல்ல சார், இப்ப அதை யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க சார். அவங்க யூஸ் பண்ணல, இப்ப நான் பண்ணலாமான்னு கேக்குறேங்க சார். அதான்ப்பா, நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? இல்லங்க சார், நீங்க பண்ணலான்னு சொன்னா இப்ப வாங்கி வச்சிருங்க சார். அதான் சார். பண்ணலாம். அதுலயே அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க எஸ்ன்னு கொடுங்க. உங்க பிரதரோ அல்லது சிஸ்டரோ இருந்தா அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இது வந்து வாங்கியிருக்காங்களான்னா நோன்னு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் இருக்காங்க, நோன்னு கொடுங்க. இந்த 2 கொஸ்டினுமே இருக்கிறதுனால நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே சார். அப்ப செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னா 7.5க்கும் அங்க ஃபீஸ் கட்டி தான் படிக்கணுங்களா சார்? இல்ல, 7.5க்கு எங்கேயுமே ஃபீஸ் கிடையாது. அப்ப செல்ஃப் ஃபினான்சிங்ல கிடைக்குங்களா சார்? அப்ப காலேஜஸ் கிடைச்சாலும் அப்ப ஃபீஸ் இல்லையா சார்? ஃபீஸ் கிடையாது. கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது 7.5க்கு. ஓகே, தேங்க்யூ சார். இல்ல சார், எங்களுக்கு ஃபீஸ் கட்டி தான் போகணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க சார். இல்ல, அதான் சார். அப்பெல்லாம் இல்லப்பா. 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல்னா தேவையில்லை. மகாலட்சுமி, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. மகாலட்சுமி. சார் சார் சொல்லுங்க. அப்பா பேர் வந்து செல்வம் சார். ஆ அப்பா பேர் செல்வன், என்னன்னு வரும் சார் லாஸ்டா. ம் டிசில என்ன தான் இருந்துச்சு. ம் ஆனா நான் நீட்டுக்கு அப்ளை பண்ணக்குள்ள அப்ளிகேஷன் வந்து போடக்குள்ள ஆதார் கார்டு வச்சு எம்ன்னு போட்டாங்க. ஆதார் கார்டுல செல்வம்னு மாத்தி இருக்கு கொஞ்சம். அது இஷ்யூ ஆகாதுப்பா. நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கலாம். கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனா கரெக்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க டைரக்டா போகும்போது எக்ஸ்பிளனேஷன் நாங்க தப்பா என்டர் பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. அதான் சார், இப்போ வந்து எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்றோம்ல சார், அதுல வந்து நீட் இப்போ நெட் சென்டர்ல என்ன சொன்னாங்கன்னா டிசில இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஆ அது இஷ்யூ இல்லையா சார்? அட்மிட் கார்டுல செல்வம் தான் வருது. கரெக்ட் தான், அவங்க பண்ணது கரெக்ட் தான். நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தப்பா போயிடுச்சு, நாங்க தமிழ்நாடுக்கு கரெக்டா கொடுத்துட்டோம்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சார். பிரவீன் சார் 629க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்? 100% கிடைக்கும்பா. பிரவீன் ராஜ் லைன்ல இருக்கீங்களா? பிரவீன் ராஜ். சரி, கமல். ஓ, எல்லாம் டவுட் கேட்டவங்க தான். முகமது தாகிப். சொல்லுங்கப்பா. வெரி குட் ஈவினிங். சார் சொல்லுங்க. சொல்லுங்க முகமது. 641 எடுத்துருக்காங்க சார், பிசிஎம் கேட்டகரி. கிடைக்கும் மேடம், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் மேடம். தமிழ்நாடுக்குள்ள நான் அப்ளை பண்றேன் சார். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் பண்ணி எனக்கு வந்து சீட் அலாட் ஆச்சுன்னா அந்த அந்த சீட் அந்த காலேஜ் போயிட்டு எல்லா டாக்குமெண்ட் கொடுக்கணுமா, இல்ல செகண்ட் ரவுண்ட் வெயிட் பண்றேன்? இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகுதோ கவர்மெண்ட் காலேஜ், அங்க போய் நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து நீங்க எல்லா அட்மிஷனே போட்டுறணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்க அட்மிஷன் அவங்க சொல்ற டேட்டுக்குள்ள அட்மிஷன் போடணும். இப்போ நான் செகண்ட் ரவுண்டு அப்ப மறுபடியும் பண்ண முடியுமா? ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு இந்த காலேஜ் இல்லாம வேற என்ன காலேஜ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா போய்க்கலாம், கிடைக்கலன்னா இந்த காலேஜ் அப்படியே கண்டினியூ ஆயிடுங்க. சரி, செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் அலாட் ஆச்சுன்னா அப்ப அந்த காலேஜ் நமக்கு ஒரிஜினல் எல்லாமே கொடுக்கணுமா நம்ம அங்க போயிட்டு? ஆமாங்க மேடம், திருப்பியும் போய் ஒரிஜினல்லாம் வாங்கிக்கிட்டு செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ்ல கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது, அந்த காலேஜ்ல போய் நம்ம ஒரிஜினல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிடுறோம். செகண்ட் ரவுண்டுக்கு திருப்பி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்க, அங்க கிடைச்சிருச்சுன்னா இங்க உங்க சீட் ரிசைன் ஆயிடும். நீங்க அங்க இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கி போய் செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ்ல நீங்க கொடுக்கணும். ஓகே சார். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேம். நல்லா இருக்கு சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தீபக் லைன்ல இருக்கீங்களா? தீபக். சரி தீபக் பேசுங்கப்பா, சொல்லுங்க. தீபக் டாக், அன்மியூட் பண்ணிடுங்க. லைன்ல ப்ராப்ளம் தீபக், நீங்க லைனை சரி பண்ணுங்க. வெங்கடேசகுமார் லைன்ல இருக்கீங்களா? வெங்கடேசகுமார். சரி, வெங்கடேசகுமார் அவங்களுக்கு கேட்கல போல இருக்கு. தானு சுகன் லைன்ல இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு உங்ககிட்ட டவுட், நீங்க அன்மியூட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை பண்ணிட்டு தான் கொஸ்டின் கேட்கணும். அப்பதான் நீங்க பேசுறது கேட்கும். தரணி லைன்ல இருக்கீங்களா? தரணி. Excuse me, can I talk please?
1 minute சார், அப்படியே லைனா பார்த்தரலாம். அபிஷேக் லைன்ல இருக்கீங்களா? சரி, அஜ்மல் சொல்லுங்க உங்க டவுட் என்ன? சார் அபிஷேக் சொல்லுங்க என்ன டவுட்? அபிஷேக். சார் பிரைவேட் ஸ்கூல்ல தான் சார் ஸ்டேட் போர்ட் படித்தேன். ம். பட் அது ஃபில் பண்ணும்போது செல்ஃப் ஃபைனான்ஸ் மெட்ரிக் செல்ஃப் ஃபைனான்ஸ் அது மெட்ரிக் ஃபில் சார் அது மாத்தி கொடுத்துட்டேன் சார். என்ன கொடுத்தீங்க?